நடிகர் விஜய் சேதுபதி மேல பெண் ஒருத்தங்க பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது இப்போ பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலமா தமிழ் சினிமாக்கு ஹீரோவா அறிமுகமான விஜய் சேதுபதி அந்த படத்துக்கு முன்னாடியே பல படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காரு. இப்படி சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சு இப்போ தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகரா வலம் வராரு. சமீபத்துல அவரோட நடிப்புல வெளியான தலைவன் தலைவி படமும் அவருக்கு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ரம்யா மோகன் அப்படிங்கிற ஒரு பெண் விஜய் சேதுபதி மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாலிவுட்டோட போதை மற்றும் கேஸ்டிங் கவுச் கல்ச்சர் ஒன்றும் காமெடி இல்ல, மீடியால பிரபலமா இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இதனால பாதிக்கப்பட்டிருக்கா. அவ இப்ப மறுபாழ்வு மையத்துல இருக்கா. ட்ரக்ஸ், மேனிபுலேஷன், சம்பள சுரண்டல் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில சகஜம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. நடிகர் விஜய் சேதுபதி கேரவன்ல பாலியல் உறவு வச்சுக்க 2 லட்சம் ஆஃபர் பண்ணாரு. டிரைவர்ஸ்க்கு 50,000 தராரு. ஆனா சோசியல் மீடியால நல்லவ மாதிரி நடிக்கிறாரு. அந்த பொண்ணை இவர் பல வருஷமா இப்படி பயன்படுத்தி இருக்காரு. இது கதை இல்ல, இந்த மாதிரி ஆட்களை மீடியால புனிதர் மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பலருமே இதுக்கு ஆதாரம் இருக்கா, இப்படி ஆதாரம் இல்லாம விஜய் சேதுபதி மேல குற்றம் சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ரம்யா மோகன் உண்மை என்னன்னு பார்க்காம இப்படி ஆதாரம் இருக்கான்னு கேட்டு பாதிக்கப்பட்டவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணோட டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கே இந்த உண்மை தெரிஞ்சது அப்படின்னு ரம்யா மோகன் விஜய் சேதுபதி மேல பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது தொடர்பா விஜய் சேதுபதி என்ன பதில் அளிச்சிருக்காருன்னா, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இதை கேட்டா சிரிப்பு தான் வரும். இதை கேட்கும்போது எனக்கே சிரிப்பு வருது. இந்த மாதிரியான கேவலமான குற்றச்சாட்டுகள் என்ன பாதிக்காது, ஆனா என்னோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தை பாதிக்கும். சரி பரவாயில்ல இருக்கட்டும், அந்த பெண் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, விடுங்க, அந்த கொஞ்ச நேரம் மக்கள் கவனத்தை அவங்க அனுபவிக்கட்டும். நான் சைபர் கிரைம்ல புகார் அளிச்சிருக்கேன். இந்த மாதிரியான வதந்திகளை நான் 7 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னை பாதிச்சதில்ல, பாதிக்க போறதும் இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி அவர் மேல வைக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அந்த பெண் இப்போ அந்த பதிவை நீக்கி இருக்காங்க. அதே சமயம் அவங்க போஸ்ட் பண்ண அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணிருக்காங்க. மேலும் அந்த போஸ்ட்ல விஜய் சேதுபதியால பாதிக்கப்பட்ட அந்த பெண் யாரு அப்படிங்கறத அவங்க ரிவீல் பண்ணல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.